வணக்கம் விஎன் ஃபேமிலி. என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் என்பது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதோஷம் அப்படின்னா என்ன, சனி மகா பிரதோஷம் நம்ம ஏன் சொல்கிறோம், பிரதோஷ காலத்தினுடைய வரலாறு என்ன, பிரதோஷ நேரத்தில் நம்ம கோவிலில் எந்த மாதிரியெல்லாம் வளம் வந்தால் நமக்கு இன்றைக்கி மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும், சனி மகா பிரதோஷத்தில் கோயிலுக்கு போகிறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், அப்புறம் நந்தி தேவர் துதி என்னென்ன துதிகள் நம்ம பாடலாம், சிவபெருமானோட துதி என்னென்ன பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல் நிச்சயம் இருக்கும். அப்படி நீங்கள் சுவாரஸ்யமான தகவல் ஏதோ ஒரு சின்ன தகவலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். பிரதி கூட்டல் தோஷம் அப்படிங்கிற இரண்டு வார்த்தையினுடைய கலவை தான் பிரதோஷம். பிரதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று அப்படின்னு அர்த்தம், தோஷம் அப்படின்னா பாவங்கள் அர்த்தம். அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் நீக்கி மோட்ச நிலை உண்டாக்கக்கூடிய வழிபடும் காலம்தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4:30 to 6 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வளர்பிறையில் ஒரு பிரதோஷம் வரும், தேய்பிறையில் ஒரு பிரதோஷம் வரும். பிரதோஷத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் உங்களை சொல்லி நான் குழப்ப விரும்பலை. சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பேர் தான் சனி மகா பிரதோஷம். மகான்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு நாள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு சிவபெருமானை நம்ம எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பிரதோஷம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிரதோஷம் அப்படிங்கிற அந்த கால நேரம் எப்படி வந்தது, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த பிரதோஷத்துக்கான ஒரு பாடல் கூட இருக்குது பாருங்கள். அந்த பாடல் உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன் பாருங்கள். தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம், சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம், நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூடன் அருளாலே தீரும். நம்ம சொன்ன அதே வார்த்தை இந்த பாடல்ல இருக்கா. இப்போது பிரதோஷம் அப்படிங்கிறத தேவர்கள் மூப்பு எய்தி கிளப்பருவம் எய்திய நிலை வரும்போது சிவபெருமான்கிட்ட நிற்கிறாங்க. இந்த மாதிரி மூப்பு எங்களுக்கு வரக்கூடாது, நாங்கள் ரொம்ப வருஷம் நாங்கள் சாகா வரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது சிவபெருமான் பார்க்கடலை கடைங்க, அதுலேருந்து அமிர்தம் கிடைக்கும், அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிடும்போது அந்த நிலையை நீங்கள் இரவா நிலை எய்துவீங்கன்னு சொல்வார். அப்போது நாங்கள் ஒரு ஆள் நாங்கள் தேவர்கள் மட்டும் எப்படி போய் இதை கடைஞ்சி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அசுரர்களையும் அவர் துணைக்கு அனுப்புகிறார். அப்போ வாசுகிங்கிற பாம்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி கடைகிறாங்க. அப்போ அந்த வலி தாங்க முடியாமல் அந்த வாசுகி பாம்பு நஞ்சை கக்குகிறது. அந்த நஞ்சை கக்கும் பொழுது ஆழகால விஷத்தை பார்த்த சிவபெருமான் மக்களை எல்லாரையும் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும், காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கடவுள் யார், எம்பெருமான். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேகமாக அந்த ஆழகால விஷத்தை எடுத்து தான் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அது சாப்பிட்டு அந்த மூச்சுக்காத்துல தேவர்கள் எல்லாரும் மயங்கி அந்த நஞ்சினுடைய மூச்சுக்காத்து தாங்க முடியாமல் மயங்கி விழுகிறாங்க. அப்போ நந்தி எம்பெருமான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னாடி போய் நின்று அந்த மூச்சுக்காற்றை வாங்கி நல்ல தூய்மையான மூச்சுக்காற்றை எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அதனால தான் நம்ம நந்தி எம்பெருமானை முதலில் வணங்கி சிவபெருமானை இரண்டாவதாக வணங்குகிறோம் பிரதோஷ காலத்தில். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எம்பெருமான் நந்தி எம்பெருமான் அந்த மாதிரி செய்கிறாரு. அப்போது சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை குடித்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று விஷத்தை குடிக்கிறார். அப்போது என்ன பண்ணுறாரு, விஷத்தை குடித்த சிவபெருமான் மயங்கிடுறார். மயங்கிட்டு துவாதசிலையும் மயக்க நிலையிலே இருக்கிறார். திரையோதசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா வேளையில் மயக்க நிலையிலிருந்து விழித்து சந்தியா திருத்த தாண்டவம் அப்படிங்கிற ஒரு நடனத்தை ஆடுறாரு. அந்த நேரம் அந்த திரையோதசியில் வரக்கூடிய அந்த 4:30 to 6 அப்படிங்கிற நேரம் தான் நமக்கு பிரதோஷ காலமாக இருக்குது. சரியா. அதுக்கப்புறம் சிவ பார்வதி தேவி 2 பேரும் சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அருள் புரிந்த அந்த காலம் அப்படிங்கிறதான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரதோஷ காலம் இப்போ எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பிரதோஷ காலத்தில் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா முதல்ல காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு
நம்ம வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா வந்து பன்னீரும் தண்ணீரும் கலந்து அதை நல்லா தொடச்சிட்டு சந்தன போட்டு புதுசாக வச்சு அதுக்கு மலர்கள் போட்டு அந்த ஃபோட்டோவை வந்து என்ன பண்ண வச்சுட்டு சிவபெருமானுடைய நாமமாக இருக்கக்கூடிய ஓம் நம சிவாய சொன்னாலும் சரி, பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிவாய நம, அந்த 5 எழுத்து மந்திரத்தை உங்களால் எழுத முடியுது அப்படின்னா 108 முறை எழுதியும் நீங்கள் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி அன்னைக்கு காலையிலே சில பேர் வந்து முழு நேரமே உபவாசம் இருப்பாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், அந்த பிரதோஷ நேரம் முடிகிற வரைக்கும். நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் முழு உபவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து 6 மணிக்கு பிரதோஷம் முடிந்ததுக்கு அப்புறம் 6:15க்கு மேலே 6:30 மணி அந்த மாதிரி டைமில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்னால் உபவாசம்லாம் இருக்க முடியாது, அது உங்கள் உடம்பு வந்து சரியாக இருக்குது, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்றவங்க இருங்க. என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க நம்ம வந்து எப்போவும் போல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு விரதத்தை இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ என்னால் வீட்டில் நான் சிவலிங்கம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வீட்டிலே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். கோயிலுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு உங்களால் என்னென்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ அந்த அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் அதுக்கு பிறகு அபிஷேகம் முடிஞ்சு மலர்கள் சாற்றி அதுக்கப்புறம் வில்வ இலை கட்டாயமாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இன்றைக்கி வில்வ இலை அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரதோஷ வழிபாட்டிற்கான ஒரு இலை. அந்த வில்வ இலையை மாலையாக உங்களால் கட்டி போட முடியுது அப்படின்னா அந்த படத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மாலையாக நாங்கள் போட்டோம். இப்போது எல்லாமே நாங்கள் பிரதோஷ வழிபாடு சொல்லிட்டோம். இப்போ நந்தி தேவரை வந்து வணங்குறதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, தேவர்களை வந்து அவர் மூச்சு காற்றை கொடுத்து காப்பாற்றினார்ல, அப்போ தேவர்கள் வந்து நந்தி எம்பெருமானை முதல்ல வணங்கும் போது சிவபெருமான் தாண்டவம் ஆடினார்னு சொன்னோம்ல, அந்த தாண்டவம் ஆடியது பார்த்திங்கன்னா நந்தி 2 கொம்புகளுக்கு இடையில தான் அவர் வந்து தாண்டவம் ஆடியிருப்பார். அந்த தாண்டவம் ஆடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நந்தி எம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை பார்க்கணும். முதல்ல எப்படி வலம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்க்ரீனில் கொடுத்துட்டேன், அதை வச்சு நான் இப்போ சொல்கிறேன். அந்த நந்தி எம்பெருமானையும் முதல்ல பார்த்துட்டு நந்தி எம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை முதல்ல பார்த்துட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட முதல்ல போகணும். சண்டிகேஸ்வரர்லேருந்து கோமுகி வரணும். சண்டிகேஸ்வரர்லேருந்து சிவபெருமான்கிட்ட வந்துடுவோம் ரெண்டாவதாக. அடுத்து கோமுகி போயிட்டு திரும்ப சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து சண்டிகேஸ்வரர்லேருந்து சிவபெருமானை நின்று நம்ம பார்க்கணும். 3வது முறை வந்துட்டோம். 3வது முறை சிவனை பார்த்துட்டோம். சிவபெருமானை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப கோமுகி போய் சண்டிகேஸ்வரர்கிட்ட திரும்ப வரணும். சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்துட்டு சிவபெருமானை பார்க்கும்போது 5 முறை வந்து உங்களுக்கு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த முறையில் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற நேரத்தில் நம்ம போய் இப்படி செய்கிறோங்கிறது விஷயம் இல்லை. பிரதோஷ காலத்தில் நிச்சயமாக இந்த முறையில் வலம் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமான் நல்லதையே தருவார். சிவபெருமானுடைய பாடல்கள் எல்லாமே பாடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே பாடிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம், மணி 6 போகுது அப்படின்ற நேரத்தில் நம்ம சிவபெருமானுக்கு கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும்ல. நெய்வேத்தியம் நாங்கள் என்ன வைக்கிறது அப்படின்னா, சில பேர் வந்து இனிப்பு வைப்பாங்க, சக்கரை பொங்கல், கேசரி, அந்த மாதிரி. என்னால் இது எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்மள்ட்ட பழம் இருக்குது அப்படின்னா பழங்கள் வச்சுக்கலாம். இல்லை என்னால் அது முடியலை அப்படின்னா அவல் இருக்குது அப்படின்னா அவல் வச்சுக்கலாம். இன்னைக்கு நந்தியம்பெருமானுக்கு வந்து நீங்கள் பச்சரிசியில் வெல்லம் கலந்து தேங்காய் கலந்து வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்ச பிரசாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். நான் உபவாசமாக இருக்கேங்கிறவங்க அதுக்கு பிறகு இந்த விரதத்தை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறலாம். இப்போ கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா கோயிலில் சில பேர் வந்து பிரசாதம் கொடுப்பாங்களா, அந்த பிரசாதத்தை வாங்கி விரதத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் விரதத்தை முடிக்கக்கூடாது. கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம், வாயில் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து தான் உங்களுடைய விரதத்தை முடிக்கணும். வீட்டுக்கு வந்துடுவீங்களா, அதுக்கு பிறகு தான் உங்களோட விரதத்தை கண்டிப்பாக முடிக்கணும். சாமிக்கு நெய்வேத்தியம் நீங்கள் படைச்சதுக்கப்புறம் கோவிலுக்கே நீங்கள் போய் அடுத்தவங்க கொடுக்குற பிரசாதத்தையே சாப்பிட்டாலுமே அது அப்படி கிடையாது. நெற்று நிறைய திருநீர் அணிந்து சிவபெருமானை இன்று வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிவபெருமான் எல்லோருக்குமே அருள்புரியக்கூடிய ஒரு நல்ல தெய்வம். சிவபெருமானை வந்து எண்ணி இன்றைக்கி சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே நம்மளால் விரதம் இருக்க முடியலைனாலும் பரவாயில்ல, சனிமகா பிரதோஷத்து அன்றாவது விரதம் இருந்து பாருங்கள். அந்த பலன் 120 வருடங்கள் நம்ம கோயில் சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த பலனை அனுபவித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வில் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.